மனைவியோடு முல்லா வீடு. அவரது வீட்டில் என்ன சமைத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி மோப்பம் பிடித்து விடுவாள். தனது சின்ன மகளிடம் பெரியதொரு கிண்ணத்தை கொடுத்து அனுப்பி கொஞ்சம் வாங்கி வர சொல்லி விடுவாள். என்ன சமைத்தாலும், சூப்பு சமைத்தாலும், ஆடு மாடு மீன் என என்ன சமைத்தாலும் கிண்ணத்தோடு வந்து நின்று விடுவாள் சின்ன மகள். இது முல்லாவுக்கு ரொம்ப தொந்தரவாக போய்விட்டது. சதாகாலமும் இப்படி ஒரு தொல்லையா? எப்படி தடுப்பது என்றும் அவருக்கு விளங்கவில்லை. இந்த பிரச்சனை முல்லாவின் மூளையை பிராண்டி கொண்டே இருக்க, ஒரு நாள் முல்லாவுக்கு கோழி குஞ்சு சூப்பு மேல் ஆசை வந்துவிட, அந்த எண்ணம் வந்துவிட, மனைவியை அழைத்து அதை சொல்ல வாயெடுத்தார். சட்டென உஷாராகி அந்த பக்கத்து வீட்டுக்காரி கிண்ணத்தை கொடுத்து அனுப்பி விடுவாளே என்பது நினைவுக்கு வந்துவிட, ஒண்ணுமில்லை போ போ என்று அனுப்பிவிட்டார். அந்த சூப் எண்ணத்தை மனதோடு புதைத்து விட்டு அடுத்த வேலையிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார். ஓரிரு மணி நேரம்தான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. போய் திறந்தார் முல்லா. அங்கே பெரிய கிண்ணத்தோடு நின்று கொண்டிருந்தாள் அந்த சின்ன மகள். பக்கத்து வீட்டுக்காரி தான் அப்படி அனுப்பி வைத்திருந்தாள். உங்கள் வீட்டில் கோழி குஞ்சு சூப்பு தயாரித்தீர்களாமே, அம்மா கொஞ்சம் வாங்கி வர சொன்னாள். கேட்டவுடன் மும்முரமாக சிரித்து விட்டார் முல்லா. ஓஹோஹோ என்று கத்தி கதறி சிரித்து கொண்டே இருந்தார் முல்லா. சத்தம் கேட்டு வந்த முல்லாவின் மனைவி கேட்டால், என்ன அப்படி பைத்திய மாதிரி சிரிக்கிறீங்க? அப்ப சொன்னாராம் முல்லா, பாத்தியாடி இந்த வினோதத்தை, இத்தனை காலம் சூப்பு சமைக்கும் போது மோப்பம் பிடிச்சிட்ட நம்ம பக்கத்து வீட்டுக்காரி இப்பதான் சூப்பு செய்யலாமே அப்படின்னு நினைச்சேன், அந்த சிந்தனையையும் மோப்பம் பிடித்து விட்டாளே. ஆம், என்ன ஓட்டங்களுக்கும் மனம் வாசனை உண்டு. வண்ணங்கள் மலருக்கு அழகு, எண்ணங்கள் மனிதருக்கு அழகு. எண்ணங்களில் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தெரியுமா? எண்ணங்களில் தூசு கலந்தால் பார்க்கும் வண்ணங்களும் மாசுபடியும். எண்ணங்களே எல்லாம். எதை நீ எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ. எண்ணங்கள் அழகாயிருந்தால் அதன் வெளிப்பாடுகளும் அழகாகவே தான் இருக்கும். எண்ணங்கள் உயிருள்ளன, அதனால் அவற்றின் விளைவுகளும் உயிருள்ளனவே. இந்த உலகத்திற்கு சீர் அழிப்பதும் சீரழிப்பதும் உனது எண்ணங்களே. ஆகவே சீரழிக்காதே. நினைவில் கொள்ளுங்கள் மாதா டிவி மனங்களே, அடுத்தவருக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதையே வட்டியும் முதலுமாக பெறுகிறாய் ஆண்டவனிடமிருந்து. அது துரும்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி.